ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நான் அந்த வேலையிலே சரி ஜாயின் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த வேலையை வச்சு நம்மளுக்கு சரியாக வரல. கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம ஜாயின் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதுக்காக சில விஷயங்களை நம்மளுக்கு சரியாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. அதாவது அதில் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல தடவை யோசிப்பாங்க, இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் 2-3 தடவை சொன்னாங்க. ஏன்னா 2-3 வேலை கிடைச்சப்ப இது ரொம்ப தூரமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இது மாதிரி எனக்கு ஓரளவு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, புரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கிறத காட்டியும் அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு மனசை பக்குவப்படுத்துறது தான். ஏன்னா நாங்கள் இருந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. போனால் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இது இருந்துச்சு. அதனால எப்படியும் நம்ம போனால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நானும் இருந்தேன். அதுக்காக நம்ம எதையும் இது பண்ணிட முடியாது. சில நேரங்களில் நமக்கு கிடைச்ச விஷயத்த நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதையுமே காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம அந்த வேலைக்கு விரும்பி போனால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக கண்டிப்பாக போய் ஆகணும் தான், போகாமல் இருக்கக்கூடாது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் இது பண்ணேன். 2-3 நாளைக்கு அப்புறம் சரின்னு கிளம்பிட்டேன். சரி, நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும், இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாள் வேலைக்கு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பஸ் ஏறி போகணும் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு, அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ளவங்கலாம் கொஞ்சம் பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஹாஸ்டல்லேருந்து வர்றவங்க மாதிரி இருந்தாங்க. ஆனால் என்னால் அவங்க கொடுக்குற அந்த சம்பளத்துக்கு ஹாஸ்டல்லாம் எடுத்தோன்னா நமக்கு அதில் வாங்குகிற சம்பளம் ஹாஸ்டலுக்கே போயிடும். பஸ்ஸுக்குன்னா கூட மாதம் ஒரு 1000 தான் எனக்கு செலவாகும். வாங்குகிற ஒரு 15,000 சம்பளத்தில் ஒரு 1000 போனாலும் நம்மளுக்கு மீதி கிடைக்கும். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம். சிலப்போ ஆஃபீஸ்லேயும் ஒரு சில நாட்களில் வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு அது மிச்சம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதே ஹாஸ்டலெல்லாம் ஸ்டே பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கே 6000 7000 போயிடும். அப்புறம் என்ன வாங்குகிற சம்பளத்தில் என்ன மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறதுங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு சில இடத்துல நம்ம போகிறோம், போகாமல் இருக்கிறத தாண்டி நமக்கு அது கிடைக்கணுங்கிறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதை நம்ம இது பண்ணிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய இது அக்செப்டன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டுருந்துச்சு. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், ஒரு சில இதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதம் போனதுக்கப்புறம் ஒரு முழு சம்பளத்தை வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன இதை நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத போகிறதுங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா சில கஷ்டங்களை நம்ம பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். சரி, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, உன்னால் முடிஞ்சால் இது பண்ணுமா அப்படி இப்படின்னாங்க. முடியும்னு நினைக்கணுமா, அப்போ மட்டும்தான் முடியும், முடியாதுன்னு நம்ம நினச்சோன்னா
அது முடியாமல் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம்மா அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அதுக்காக வந்து சில முயற்சிகளையும் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.